நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஏசாயா 53:5 இந்த 4 விதமான ஆசீர்வாதத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நம்ம எவ்வளோதான் நம்மளுடைய அக்கிரமங்களில், அநியாயங்களில், பாவங்களில் மீறி நம்மளுடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நாம் நடக்கிறவங்களா இருந்தாலும் கர்த்தர் அதற்காக காயம்பட்டு இருக்கிறாரு, நொறுக்கப்பட்டு இருக்கிறாரு. அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லை, உலகத்தில் ஒருவராலும் தரக்கூடாத சமாதானத்தை நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். அப்புறம் பார்த்திங்கன்னா, மனுஷங்க ஒரு வேளை நம்மளை கைவிடலாம், பணம் கொடுக்காம, மருத்துவ செலவுக்கு மருத்துவர்களே கூட நம்மளை கைவிடலாம். நிறைய இந்த மாதிரி நமக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ள வழி தேடி நம்ம அலையும் போது கூட அவர் தழும்புகளால் நம்ம சுகம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த அற்புதங்களை எல்லாம் நாம் இந்த வசனம்